ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஒன்றும் இல்லைங்க, பொரி வறுக்க போகிறேன், அவ்வளோதாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம், கருவேப்பிலை எங்கிட்ட இல்லைங்க, அதனால் கருவேப்பிலை சேர்த்துல நான். பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. இதையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து விடலாம். பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். காரத்துக்கு 2 வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. வேர்க்கடலை தோலெல்லாம் எடுக்க மாட்டேன், அது அப்படியே சேர்த்துக்கிறது தான். அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையுமே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா 3 பேக்கெட் பொரி வாங்கிட்டு வந்தேங்க. அதில் 1.5 பேக்கெட் மட்டும்தான் செய்ய போகிறேன். மீதி 1.5 பேக்கெட் இன்னும் ஒரு 3 நாள் கழித்து செஞ்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரே மடியாக செஞ்சால் கொஞ்சம் நவுத்துரும் அப்படிங்கிறதுனால நான் பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். பொரியுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். சுட சுட பொரியோட காஃபி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. அன்றைக்குமே பார்த்திங்கன்னா கிளைமேட் மழை வர மாதிரி நல்லா சில்லுன்னு இருந்தது. நல்லா சுட சுட காஃபியோ இல்லை டீ கூடயோ இந்த பொரியும் ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க, ஆனால் ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.